வணக்கம். ஒரு விபி டேக்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இருந்தாலோ, இல்லை கோர்ட் கேஸில் இருந்தாலோ, இல்லை அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை டெமாலிஷ் பண்ணாலோ, அந்த அசஸ்மெண்ட் நம்பர்லேருந்து கலெக்ஷனுக்கான அமௌண்ட்டு நம்ம எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னா, அது பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டோட லாகின்ல அண்ட் காமன் சர்வீஸில் ரிப்போர்ட் நம்பர் 13 ஸ்டாப் டேக்ஸ் கலெக்ஷன் ஃபார் அசஸ்மெண்ட். அதாவது அந்த அசஸ்மெண்ட்டை வந்து கலெக்ஷன்லேருந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க. இல்லை அசஸ்மெண்ட் டீட்டெயிலில் என்னன்னு போடணும். இது வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டோட லாகின், பஞ்சாயத்து செக்ரட்டரி லாகின் கிடையாது. இது பிரசிடெண்ட்டோட லாகின்ல மட்டும்தான் இருக்குது. இந்த பிரசிடெண்ட் லாகின்ல இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிட்ட பிறகு ஜோனல் வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஜோனல் டெப்டி லாகின்ல அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லை எக்ஸப்ஷன் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதனால் அந்த டேக்ஸை வந்து நம்ம விலக்குறோம் அப்படிங்கிற கேட்டகரி ஒன்று கோர்ட்டு கேஸாக இருக்கணும், இன்னொன்று அந்த ப்ராப்பர்ட்டி டைட்டில் வந்து டிஸ்பியூட்டாக இருக்கணும், இன்னொன்று அந்த பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்கணும். இந்த 3 காரணத்துக்காக நம்ம அந்த அசஸ்மெண்ட் நம்பரை வந்து கலெக்ஷன்லேருந்து நம்ம விலக்கி வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு சின்ன ஒரு கூரை வீடு இருக்குது, அதை இடிச்சுட்டு ஒரு மாடி வீடோ இல்லை ஒரு ஓட்டு வீடோ கட்டுறாங்க அப்படின்னா, அது வந்து பில்டிங் டெமாலிஷ் அப்படிங்கிறதுல போட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு கோர்ட் கேஸில் இருக்குது, அதுலேருந்து டேக்ஸ் கலெக்ஷன் வாங்க முடியல, ஒரு நில தகராறு இருக்குது அப்படின்னா, அது ப்ராப்பர்ட்டி டைட்டில் டிஸ்பியூட்டு. ஒரு வீடு வந்து கோர்ட் கேஸ் இருக்குது, அந்த கோர்ட் கேஸில் ஒரு 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேரில் யார் பேருக்கு தீர்ப்பு வர்றதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படின்னா இந்த கோர்ட் கேஸ் அப்படிங்கிறதுல நம்ம கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு புது ப்ராப்பர்ட்டி கட்டுறாங்கன்னா அந்த பீரியட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பில்டிங் டெமாலிஷ்டு அந்த கேட்டகரியில் வரைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பில்டிங் டெமாலிஷ்டு பண்ணுவீங்க, எக்ஸப்ஷன் டைப்பும் பில்டிங் டெமாலிஷ் கொடுத்துருவீங்க. இப்போ டேக்ஸோட டைப்பு ப்ராப்பர்ட்டி டேக்ஸா வாட்டர் சார்ஜஸா, இந்த 2 டேக்ஸும் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வரி விதிப்புலேருந்து விலக்கு அளிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுத்துருவீங்க, அதோட அசஸ்மெண்ட் நம்பரு உதாரணத்துக்கு ஒரு 5வது நம்பர் அசஸ்மெண்ட் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா, அந்த 5க்கு யார் உரியவரோ அவரோட டீட்டெயில் வரும், கீழே வரும். அதை வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு எக்ஸப்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் விலக்கு அளிக்கிறீங்களா இல்லை டெம்பரவரியாக விலக்கு அளிக்கிறீங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் இருக்கும், அது வந்து டெமாலிஷ் பண்ணுவாங்க, கொஞ்ச காலத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு பில்டப் நடக்கும் அப்படின்னா ஒரு டெம்பரவரி மோடில் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஆக்குபை பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்டை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க, ஒரு வீடை ஆக்குபை பண்ணி ஒரு ரோடு போடுறாங்க, ஒரு ரயில்வே ட்ராக் கட்டுறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக என்ன பண்ணிடுவாங்க, அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுவாங்க. அந்த பில்டிங் வந்து வரி விதிப்புக்கு வராது. அப்படிங்கிற பட்சத்தில் அது பர்மனெண்ட் அப்படிங்கிறத கொடுப்பீங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மோடில் ஒரு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறாங்கன்னா அந்த பீரியட் வரைக்கும் கொடுக்கறதுக்காக அது டெம்பரவரி அப்படிங்கிறத கொடுத்துருவீங்க. இப்போ டேர்ம் டைப்பில் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கா இல்லை ஆஃப் இயர்லியாக்கா குவார்டர்லிக்கான்னு வரும், இது ஆனுவலி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருவீங்க. இது கொடுத்துட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோடு அப்படிங்கிற இடத்துல வந்து யார் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரோ அந்த வீட்டில் சொந்தக்காரருக்கு நீங்கள் அவர்கிட்டேருந்து எழுதி வாங்கணும். இந்த மாதிரி என்னோட பில்டிங் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டெமாலிஷ் பண்ண போகிறேன், அதனால் வரி விதிப்புக்கான விலக்கு வந்து நீங்கள் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டேருந்து எழுதி வாங்கிட்டு அந்த கன்சர்ன் பஞ்சாயத்து செக்ரட்டரியும் பஞ்சாயத்து தலைவரும் எக்ஸிக்யூஷன் ஆஃபீஸரும் கையெழுத்து போட்டு இதில் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் வந்து எங்கே போகும் அப்படின்னா கன்சர்ன் ஜோனல் டெப்டியோட லாகினுக்கு போயிடும். அவர் அந்த லாகினில் 131 அப்படிங்கிற அந்த அசஸ்மெண்ட் டீட்டெயிலில் போயிட்டு அவர் வந்து அப்ரூவல் கொடுப்பாரு. பேஸ்ட் ஆன் நீங்கள் இந்த என்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அதனால இந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டான டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் வச்சு தான் அந்த கன்சர்ன் ஜோனல் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க ஆர் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இந்த டாக்குமெண்ட்டு ரீசனபிள் ஒரு நல்ல டாக்குமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் இந்த மெனு வந்து பஞ்சாயத்து தலைவரோட லாகின்ல இருக்குது. ஸ்டாப் டேக்ஸ் கலெக்ஷன் ஃபார் அன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த மெனுவில் இருக்குது. இன்கேஸ் வந்து ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வரி விதிப்பு விலக்கு அளிக்கிறீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவரோட லாகின்ல போயிட்டு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.